Hello guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 7 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தா கதையில வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிற விரும்புறேன், மாகாஷிமாவை வந்துட்டு யாரும் வில்லன்னு நினைச்சிடாதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 7. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால யூனிஃபார்ம்ல எல்லாருமே சம்மருக்கான யூனிஃபார்மை போட்டிருக்காங்க. நல்ல வேலை எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ போறான். இப்போ என்னாச்சியோ டைம்ல ஜாயின் பண்ணா ஒரு கிரியேட்டரா நான் என்னோட ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வரேன். சம்மர் யூனிஃபார்ம்ல இவா கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அம்மா ஹீமாவரி நான் உனக்கு ஒரு போஸ்ட் பாத்தியா நம்ம ஹீரோ கேட்க சம்மர் யூனிஃபார்ம் ரசிச்சுட்டு அந்த டாபிக்கை மாத்த எதையோ பேசுறியா அப்படின்னு வா கேட்கறா. கண்கள் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் நான் இப்படி ஓப்பனா சொல்றேன். அதே மாதிரி நீ ஓப்பனா சொல்லு தப்பில்ல அப்படின்னு வா சொல்றா. அப்படி பண்ணா சுத்தி இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்கிட மாட்டாங்கன்னு கேட்க என்ன தப்பா நினைக்க போறான்னு ஹீமாவரி கேட்டா. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். நம்ம டேட்டிங் போட்டுறோமோ அவங்க நினைப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லமோ அவளை வெக்கப்பட வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் அவ ரியாக்ஷன் இப்படி இருக்கு. மேபி நம்ம டேட்டிங் போலாமோ அப்படின்னு சொல்லி அவ கிட்ட நெருங்கப்போ நம்ம ஹீரோ கண்ணை போட்டு வெயிட் பண்ணு இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை தொடர்ந்து பார்த்தா அவர் நம்ம ஹீரோ தலையில அடிக்கிறோம். பதிலுக்கு நம்ம ஹீரோ அடிக்கிறான். ரொமான்ஸ்ல நான் எப்படி சக்கா இருக்கிறது என்னோட தப்பு தாப்பா ஒரு மெயின் மாடலா என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு வா சொல்றா. என்னாச்சுக்கு இன்னைக்கு பிராக்டிஸ் இருக்கிறதுனால வரல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவ வந்து நிக்கிறா. அவளுக்கு சைஸ் ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு ஹீமா அவரை சொல்றா. என்னாச்சியை பார்க்கும்போது கொடுத்த ரியாக்ஷன் என்ன பார்க்கும்போது கொடுக்கலடா அவ மூஞ்சி இப்படிதான் வச்சிருக்கா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறா. அடுத்த புதுசா ஒரு மாடலை கிரியேட் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னு ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. ஹீமாவரி தான் மெயின் மாடல் அவளை வச்சு நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாச்சுமே இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி எக்ஸாம்க்கு முன்னாடி பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோ பார்க்க வந்திருக்காரு. அசசரிஸ் கிரியேட் பண்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி இந்த அப்படின்னு இந்த பொண்ணுங்க கேட்கறாங்க. ஹீரோமா அவ செஞ்சு வச்சிருக்கிற அசசரிஸை இந்த அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு கொடுத்தா. ரெடிமேடா இருக்கிறது வேணா புதுசா கஸ்டம் மேடாவும் வேணும்னு கேட்கவும் என்ன மாதிரி அப்படின்னு ஹீமாவரி கேட்கறான். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் பரவாயில்லையான்னு கேட்கவும் எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரே மாதிரி செயின் வாங்கலாம்னு நினைச்சேன். எங்க லவ் ஆனிவர்சரி படுத்து அதுக்கு மேட்சிங்கா போடலாம்னு நினைச்சேன்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி ரெண்டு மாடல் வேணும்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அதை பண்ண முடியும் கவலைப்படாதீங்கன்னு ஹீமாவரி சொல்றா. அதனால கஸ்டமர்ஸ் கேட்கற மாதிரி நம்ம ஹீரோ எந்த பொருளையும் செஞ்சது இல்ல. சோ இது புது ஆரம்பமா இருக்கும் அப்படின்னு ஹீமாவரி சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா ஐயோ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி என்னாச்சு ஏதோ நோட்ஸ் எடுத்து வைக்கிறா. சரி அப்படின்னா நம்ம பிளான்ஸ் இன்வெர்டரியில என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஜாப்பனீஸ் காரல் தான் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும். மெச்சூர் ஸ்பிரிட் மெயின்டெனன்ஸ் இதை ரெப்ரசென்ட் பண்ணோம். நம்ம ஹீரோ சொன்னா இது வயசானவங்களான வைப் மாதிரி தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. அவங்க ஜோடியை பார்க்கும்போது இத்தா கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்றாங்க. லாங் ரிலேஷன்ஷிப் அதை ரெப்ரசென்ட் பண்ணா அவங்களுக்கு அத்தா கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒரு கிரியேட்டராவா ஒப்பீனியனுக்கு நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சோகமா இருக்கு ஏதோ ப்ராப்ளமானு எனர்ஜி கேட்டா. இவங்களாம் ஹை ஸ்கூலர்ஸ் நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அவங்களால காசை கொடுக்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிச்சா. கொஞ்சமா நான் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்னு ஹீமாவரி சொல்றேன். உள்ள அவனை பத்தி தெரிஞ்சிச்சு நீ நிறைய பேர் ஒன்று வந்து பார்ப்பாங்க. ஹீமாவரி சொல்லுவோம் கிட்ட ரொம்ப பாப்புலர் ஆயிடுவா அப்படின்னு எனர்ஜி சொல்றா. ஐயோ ஹீமாவரி மாதிரி முட்டாள் மாதிரி பேசி ஓ சாரி ஹீமாவரியை சொல்ற மாதிரி ஒன்று முட்டாள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லாம அவரி மாதிரி நீ என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு எனர்ஜி ஹாப்பி ஆகுறா அப்படின்னா இதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கூட என்கேஜ் ஆகி அவங்க விருப்பப்படுற ப்ராடக்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒரு புது ஆரம்பமா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேட்சிங்கான ஜுவல்லை உங்களுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப செயின்கான அளவை நம்ம ஹீரோ எடுக்கிறான். அவங்களுக்கு கழுத்தை ஊட்டி செயின் போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் செட்டை செஞ்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த பீஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டா. ரெண்டு பேருக்குமே அது பெர்ஃபெக்டான மேட்சிங்கா இருக்கு. மாதிரி அசசரிஸ் செய்யறது நீ தானே அப்படின்னு சொல்லி இன்னும் சில பொண்ணுங்கள்லாம் உள்ள வராங்க. உன்னோட அசசரிஸை போட்டு அவங்களோட கிரஷுக்கு பிடிச்ச போயிருமாமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்கிறா. செயினை வாங்கிட்டு போன அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு தான் அட்வர்டைஸ் பண்ணிருப்பாங்க போல ஹீமாவரி சொல்றான். சமனின் ஜாப்பனீஸ் டிசைன்ல அந்த பொண்ணுக்கு ஒரு கிளிப்பை செஞ்சு கொடுக்குறாங்க. அதான் கண்டிப்பா என் பாய் ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்ணிருவாள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. நம்ம கிரஷ் நம்ம லவ் வைக்கிற அந்த அசசரி ஸ்டோர் இதானா இன்னும் நிறைய பொண்ணுங்க வராங்க. நிறைய காசு இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வாங்கிட்டு போன ரெண்டு பொண்ணுகளும் ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. இப்பதான் பாவா அசசரிஸ்ல ஒரு ரொமான்டிக் வைப்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீமாவரி சொன்னா. அவ்வளவு அசசரியை செய்யறதுக்கு யாரும் இல்ல. அதனால நம்ம ஹீரோ ஹீமாவரியோட வீட்டுல போய் அதை செய்ய போறான். ஹீமாவரியோட அண்ணன் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கார். கரிபதி நான் வீட்டுல தான் வந்து தங்கிட்டு போவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கிளியர் கதை பார்க்கணும் ரெஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா மடியில படுக்க சொல்றா. நம்ம ஹீரோவா அவளோட மடியில பார்க்கலாம். எனர்ஜியா இருந்தா இந்த ஆங்கிள் அவ ஃபேஸ பார்க்க முடியாதுன்னு யோசிக்கவும் என்னடா யோசிக்கிறா அப்படின்னு வா கேட்கவும் ஒன்னும் இல்லையா வாமடிதான் பெஸ்ட்னு யோசிச்சு நம்ம ஹீரோ சொல்லிச்சுமா கூட சேர்ந்து பிக்கப் லைன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வா கேட்கவும் நான் ஒன்று ஒன்று கேட்கணுமா ஹீமா ரொண்டோக்கு ரொமான்ஸ் சரி செஞ்சு கொடுத்தப்போ உனக்கு ஒன்று வேணும்னு கேட்டல நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன் அதை கேட்கிறேன் நீ ஏமல ரொமான்டிக்கா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கேட்கவும் உன்னோட ஃபீலிங்ஸ் என்னது நம்ம ஹீரோ பதில கேட்கறான். மக்கஷிமா கூட நீ டேட்டிங் போன அப்புறம் ரொமான்ஸியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டலன்னு கேட்கணும். ஹீமாவரி சொல்லுவோம் அப்புறம் அதுக்கு ஏன்டா ரொமான்ஸ் சரி கேட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டேன். இதுல பார்க்க கியூட்டா இருந்தா அதான் நானும் கேட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறேன். ஹீமாவரிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அவ ஈக்குவலுக்கு வரணும். இந்த ஸ்டேட்டஸ் கேப்ப நான் ஃபில் பண்ண எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த அசசரிஸ் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ தூங்கி இருக்கான். கண்ணு இப்பதான் பேஷன் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்ல
ரொமான்ஸ்னு சொல்லி நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட் சீரீஸ்ல அவன் ஃபோக்கஸ்டா இருக்குதுல என் கூட கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்றான். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிங் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள ரொமான்ஸ் இருக்காது. ஒருவேளை பாஸ்ட்டுக்கு என்னால திரும்ப போக முடிஞ்ச நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற அந்த டைத்துக்கே போகணும்னு கேட்டா நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி லவ் பண்ணிட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறதும் ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு. இதுதான் என் லைஃபோட ஹாப்பியஸ்ட் டேஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிக்கிறா. இன்னைக்கு 2 பொருள் நம்ம இன்னைக்கு விற்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அழகான பொண்ணுங்களை பார்த்தா அப்ப நீ எங்கதான் இருப்பேன்னு தெரிஞ்சுட்டு வந்த அப்படின்னு மாக்கசிமா நம்ம ஹீரோவை கலாய்க்கிறான். நீ ஹீமாவரி மாதிரியா அதிகமா அவனை தொட்டு பேசாத, அது ஸ்பெஷலா இருக்காது அப்படின்னு சொல்லி மாக்கசிமா அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். அடுத்தவங்க லவ் ஃபோக்கஸ் பண்றது விட்டுட்டு வாழவ பாரு அப்படின்னு ஹீமாவரி வந்து மாக்கசிமாவை கலாய்க்கிறா. அப்ப மாக்கசிமா நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுறான். அந்த 2 பொண்ணுகிட்டையும் சொல்லிவான் பொருள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு மாக்கசிமா சொல்றான். பாப்புலர் கிரௌடுக்குள்ள இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்கமோ இப்போ பிசினஸ் ரொம்பவே போம் ஆயிடுச்சு தான் நம்ம ஹீரோ சொல்றான். 100% நல்ல விஷயம் நடந்தாலும் இதுல 200% கெட்ட விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நீ க்ளோலஸா இருக்கலாம், பட் ஆனா இப்போ நான் பண்ண சில விஷயங்கள் அதால உனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றது நான் முன்னாடியே உண்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாக்கசிமா சொல்லுவோம் ஏன் அப்படி பண்ண ஹீரோ கேட்டார். எனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவளுக்காக தான் இதை பண்ணேன், நான் செஞ்ச விஷயங்கள் சரிதான், கூடிய சீக்கிரமே நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கசிமா கிளம்புவோம். மாக்கசிமாவோட வார்த்தைகளை நான் லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பத்து அசரி எவத்தது நீ தானா அப்படின்னு சொல்லி டீச்சர் கூட நம்ம ஹீரோட்ட கேட்கறான். அதில் பிரைஸ் கவித்திருக்கேன் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றான்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏத்துக்கிட்டு தான் இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டூடெண்டா நீ அந்த கடையை நடத்துறான்னு கேட்கவோ இல்ல லீகலா இது எல்லாமே என்னோட அக்கா பேர்ல இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா. உன்னோட சிஸ்டர் சாக்குறாவா, நீ கொஞ்சம் திறமையான பையன் தான், சோ இது எல்லாத்தையும் பக்காவா தான் பண்ணிருக்க. டீச்சராவா திறமையை நான் தடுக்க விரும்புறாரு. எல்லா பேரண்ட்ஸும் என் பசங்க கிட்ட காஸ்ட்லியான பொருளை ஏமாத்தி வித்துட்டான்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் நான் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தாகணும். சோ இப்போதைக்கு நீ அசசரி செய்யறத பாஸ்ல வச்சுக்கோ அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. எல்லாக்கிட்டையும் நம்ம தெளிவா தான் சொன்னோம், எல்லாரும் பிரைஸை ஓகே சொல்லி தானே நம்ம எல்லாத்தையும் செஞ்சோம், நம்ம ஏமாத்தி வச்சுட்டோம், காஸ்ட்லின்னு அவங்க போய் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்டையும் டென்ஷன் ஆகுறாங்க. என் பாய் ஃப்ரெண்டுக்கு மேல கிரஷ் வரும்னு சொன்னாங்க, அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு வாங்கிட்டு போன ஒரு பொண்ணு டென்ஷன் ஆகுவா. அவங்க காசுக்காக சும்மா ஏமாத்திருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. ஹீரோ கண்ணு முன்னாடியே அவன் ப்ராடக்ட் போட்டு மிதிக்கிறாங்க. ஹீரோக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு எஃபோர்ட் தேவை தெரியுமா அப்படின்னு ஹீமாவரி பிடிச்ச அந்த பொண்ணு திட்டா. அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுல போறாம ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ லைஃப்ல எப்படி நினைக்கிறதுனால நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக்குறான். பியூட்டிஃபுல்லா இருக்கிற எல்லா விஷயமும் பியூர் கிடையாதுன்னு ஹீமாவரி சொல்லி சொன்னது சரிதான். ஒருத்தர லவ் பண்ணலாம், பட் ஆனா அது பியூரா இல்லையாங்கிறது அதான் நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோட கரையை பத்தி ஸ்கூலுக்குள்ள மாக்கசிமா தான் பரப்பி விட்டுருப்பாங்க. ஹீரோட பிசினஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை வரணும்ன்றதுக்காக மாக்கசிமா பண்ணிருக்கான் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம காமிச்சாலும் மாக்கசிமா ஒரு வில்லன் கிடையாது. கதையை பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.